கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்காக பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் வந்து ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்படி போடுறோம் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12/9/2025 கேசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாருங்க, 11ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 650 இருக்குது. ஓகே, நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு நம்ம வந்து வீக்லி செட் வச்சு அடிக்கல. நமக்கு 4 அல்லது 0 வந்து எதிர்பார்த்துருந்தோம். இதில் வந்து நமக்கு வந்து 0 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 4, 0, 3 பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் 3ஆம் நம்பர் வந்து எடுத்திருந்தோம். 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா டி போர்டுக்கு போயிடுச்சு. ஓகேவா, டி போர்டு அண்ட் டி போர்டுக்கு முதல் 3 நம்பர்ஸில் 3 வந்திருக்கு. ஆனால் உள்ள ஒரு 3 கூட வராமல் போயிடுச்சு. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் எடுத்துருக்கலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 0 வந்து பாஸ் ஆகிருக்கு, சி போர்டில் 0 வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஓகே வாங்க, நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா நீங்கள் கொடுக்குறாங்க. ஏபிபிசிசி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா, திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 4 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வினிங் வச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80, 5, 91, 64, 99. நீங்கள் புக்கிங் பண்ண மாதிரி இந்த லாஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்பர் வச்சுங்க. ஓகே, நம்ம வந்து வீக்லி செட் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து வெள்ளிக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கான வீக்லி செட் வச்சு நம்ம ஆல் போர்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதில் 226, இந்த 226 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து 226 போட்டு வரும். இதில் வந்து நம்ம வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 413. இதில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் வந்து நமக்கு 0 அப்படின்னா 1 கிடச்சிருக்கு. 0 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 226 வச்சு அடிக்கல. நமக்கு 0 அப்படி இல்லைனா 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 405. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 405 காஸ்ட் ஆப்ஷன் 413 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 7 அப்படி இல்லைனா 3, 7 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 405 வச்சு அடிக்கல. நமக்கு 7 அப்படி இல்லைனா 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 957 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 957 காஸ்ட் ஆப்ஷன் 413 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்கூடிய நம்பர்ஸ் 9 அப்படின்னா 3, 9 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அது நம்ம 957 வச்சு அடிக்கல. நமக்கு 9 அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 032 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 032 காஸ்ட் ஆப்ஷன் 413 போடையில் நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் 2 அப்படின்னா 5. ஓகேவா, 2 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அது நம்ம வந்து 032 வச்சு அடிக்கல. நமக்கு 2 அப்படின்னா 5ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து எந்த போர்டில் வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துருந்தோம். இதில் பி போர்டில் 0 வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்தது நமக்கு சி போர்டில் 7, அடுத்து நமக்கு பி போர்டில் 3, அடுத்து வந்து நம்ம சி போர்டில் 5 அல்லது 2ஆம் நம்பர் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா பி போர்டில் வரலாம். ஓகே, மெயினாக பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ் வந்தால் இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை நம்ம சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அடுத்த நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் ரிசல்ட் மட்டும் எடுத்துக்கலாம். 745 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 745 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 748. இதில் வந்து புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் 7 அப்படி இல்லைனா 9, 7 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா 745 வச்சு அடிக்கல. நமக்கு 7 அப்படி இல்லைனா 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 756 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா
56 காஸ்ட் ஆப்ஷன் 748 போடையில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 0, 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? 756 வச்சடிக்கு நமக்கு 5 அப்படின்னா 0 வந்து கிடைச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 650. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 650 காஸ்ட் ஆப்ஷன் 748 போடையில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் 9 அப்படின்னா 1, 9 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 650 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அப்படின்னா 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து 3 டேஸ் எடுத்திருந்தோம். இல்லை 7ஆம் நம்பர். அடுத்து நமக்கு வந்து பி போர்டு அந்த சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து மெயினாக ஏ போர்டுக்கு 9 1 வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் ஏ போர்டுக்கு 9 1 வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் 5 2 இந்த மாதிரி வரலாம். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் போர்டு ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் நம்ம எடுத்த நம்பர் வீக்லி செட்டில் நமக்கு கிடைச்ச நம்பர் வந்து 5 அப்படின்னா 2ஆம் நம்பர். இதில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்குது. அடுத்தபடி 9 அல்லது 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு. இதில் 1ஆம் நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பு இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா விட்டுருங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இல்லை 21 12 29 92 51 5 59 95 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் உங்கள் கணிப்பில் ஒத்துவர மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 650. ஓகேவா? 650க்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 650க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விமல் அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 503 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பி போர்டில் 50 பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வந்து சூப்பராக ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 அல்லது 0 வந்து கொடுத்துருக்காப்புல. 0 வந்து சூப்பராக வந்து ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. இது பார்த்தீங்கன்னா 096 கொடுத்துருக்காப்புல. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து ஒரு 5ஆம் நம்பராக வந்து டெய்லியும் வந்துட்டு இருக்கிறதுனால 5ஆம் நம்பர் வராதுன்னு எதிர்பார்த்துருக்காப்புல. சின்ன பண்ணால் ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் திரும்பி அதே கொண்டு வந்துட்டுருக்கானுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போர்டில் 1ஆம் நம்பர் வந்து நாளைக்கு கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக மதியம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சிங்கிள் ஷாட்டில் வந்து சூப்பராக வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல இன்றைக்கி. அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 வந்து சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்குல. 0 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருக்குல. ஆனால் கொஞ்சம் வேறு நம்பரில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்குல. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற நம்பர்ஸ்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் போகுது. அந்த மாதிரி தான் நம்ம கணிப்பில் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 0 கொடுத்துருக்காப்புல. நம்மளும் ஏ போர்டு இல்லை சி போர்டுக்கு எடுத்தோம். மெயினாக ஏ போர்டுக்கு வந்து எடுத்தோம். ஆனால் சி போர்டுக்கு போகுது. அதனால் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ப்ளே பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் ஆல் போர்டுக்கு எடுத்திருந்தா கூட வச்சுருந்தா கூட ஒரு சூப்பராக நியூஸ் எடுத்துருக்கலாம். அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 0 வந்து சூப்பராக வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0 வந்து கொடுத்துருக்காப்புல. அதனை செட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு போயிடுச்சு. ஓகே மேலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 0 வந்து சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் ஏகப்பட்ட பேர். நாளைக்கு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. லைக் பார்த்தீங்கன்னா வர கம்மியாக பண்ணுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கசிங்க. ஓகே மேலே மீண்டும் மறக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?